ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னோடய 2 ஃப்ரெண்டு அதோட என்னோடய பொண்ணு 4 பேருமா சேர்ந்து கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு 7 கோயில்களை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அது நாங்கள் எப்படி போனோம், அங்கே எந்த மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், என்ன காஸ்ட்டு, 7 கோயிலும் நாங்கள் எந்த மாதிரி கவர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவாக இது இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே பயங்கர வெயிலாக இருக்குது. கும்பகோணம் எப்படி இருக்குமோ இந்த வெயிலில் போகிறோமே அப்படின்றதுனால கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போனோங்க. அதெல்லாம் எந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் காலையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணத்துக்கு டெய்லி 7:15க்கு மயிலாடுதுறை ட்ரெயின் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே புக் பண்ணி மட்டும்தான் அதில் போக முடியும். புக் பண்ணாமல் அங்கே போக முடியாது. ஸோ நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலும் அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. அதை எப்படி கோ த்ரூ பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் 4 பேரும், அதாவது என்னோடய பொண்ணையும் சேர்த்து 4 பேரும் லேடிஸ் மட்டும்தான் போனோம். இது ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு கேப் புக் பண்ணேன். பட் கேப் புக் பண்ணிவிட்டு கேபில் போகாமல் ஆட்டோவில் போனேன். அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு சின்ன சொதஃபல் ஆயிடுச்சு. இன்றைக்கி ட்ரெயினை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆட்டோ அண்ணா சீக்கிரம் போங்கன்னு சொல்லிகிட்டே போனேன். ஏன் அப்படின்னா எனக்கு ட்ரெயின் மூவ் ஆக போகுதுன்ற மெசேஜும் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹெட்ரிக்காக அந்த அண்ணாவும் பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாக போய் எங்களை விட்டார். 2 டைம்ஸ் கேப் புக் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி மேப்பில் காமிச்சது. ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கவே இல்லை. திரும்ப கேன்சல் பண்ணிவிட்டு 3rd டைம் நான் கேப் புக் பண்ணால் அந்த அண்ணா வர்றதுக்கு கால் அட்டன் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இதிலே பார்த்திங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் திரும்ப ஆட்டோ புக் பண்ணி வர வேண்டியதாயிடுச்சு. லேட் ஆனாலும் கரெக்ட் டைம் கொண்டு வந்து விட்ட அந்த ஆட்டோனாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டாக ட்ரெயின் கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் பண்ணிட்டோம். என்னோடய கோச் பார்த்திங்கன்னா D3. கரெக்டான டைமில் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணி எங்களோட சீட்டில் போய் உக்காந்தாச்சு. வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் 2 பேரை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றதுனால தான் ரீச் பண்ணுவோமோ, கரெக்ட் டைமுக்கு ரீச் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற டென்ஷன் ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் எப்படியோ கரெக்டான டைம் வந்து ரீச் பண்ணி எங்கள் சீட்லேயும் உட்காந்தாச்சு. ட்ரெயின் இப்போ தான் மெதுவாக மூவ் ஆகுது. ஆனால் கூட எங்களோட படபடப்பு இன்னும் கம்மியாகவே இல்லை. அதுக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. அவ்வளோ ஹெட்ரிக்காக வந்து உட்காந்துருந்தோம். வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் இருக்கணும். ட்ரெயினில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதெல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டே 1ஆவது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வீட்டிலருந்தே கூழெல்லாம் கம்பங்கூழ் எல்லாமே ரெடி பண்ணி அதை கரைச்சே எடுத்துகிட்டு போயாச்சு. டிஃபனுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் கூழ் ரெடி பண்ணி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. இதுதான் ஃபுல்லாகவே நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதான் எங்களோட சாப்பாடு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆயாச்சு. ஆனால் உண்மையிலே இந்த வெயிலுக்கு கம்பங்கூழ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் அது சாப்பிட்டதுனால கொஞ்சமாவது தப்பிச்சோம். ஏன் அப்படின்னா நேரம் ஆக ஆக பயங்கர வெயில், பயங்கர ஹீட்டு, இருக்கவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஹீட்டாக இருந்தது. காற்று எல்லாமே பயங்கர ஹீட்டாக வந்தது. ஸோ இந்த கூழ் இருந்தது, அது சாப்பிட்டதுனால கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ். இது பார்த்திங்க அப்படின்னா 7:15க்கு இங்கேருந்து எடுக்கிறாங்க. மயிலாடுதுறை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:30 என்னமோ ரீச் ஆயிடுது. 1:30 1:45. கும்பகோணம் பார்த்திங்க அப்படின்னா 1:35க்கு ரீச் ஆகும்னு எனக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன அந்த அன்னத்தன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் லேட்டு. ஸோ நாங்கள் 1 மணிக்கு தான் அங்கே ரீச் ஆனோம். அப்புறம் நான் டிக்கெட்
புக் பண்ணதில் ஒரு சின்ன சிக்கல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் புதுசாக நான் ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய ஃபோனில் ஆப் டவுன்லோட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறேன். ஸோ அதனால் எப்படி புக் பண்ணணுன்றது தெரியல, ஆனால் புக் பண்ணியாச்சு. இன்னும் அதோட டெப்த்து தெரியாது இல்லையா. நாங்கள் புக் பண்ணிட்டோம். சேம் கோச், நாங்கள் 4 பேருமே D3 சேம் கோச் தான். ஆனால் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்பர் வந்து வேறு நம்பராக இருந்தது. நாங்கள் நினச்சோம் ஒரே கோச்சு தானே, ஸோ பக்கத்து சீட்டாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அங்கே போனதுக்கப்புறம் நான் ஒரு சீட்டில், என் பொண்ணு ஒரு சீட்டில், அப்படி 53, 95, 107 அந்த மாதிரி வேறு நம்பரில் இருந்தது. ஸோ பார்த்தா தனித்தனியாக உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் ஓகே, யாராவது வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசி நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா குரூப்பாக உட்காந்து போகணும் அப்படின்னு, நாங்கள் ஒன்றாவே உட்காந்து போகணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு யாருமே அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ திருச்சி வரைக்குமே ட்ரெயின் கூட்டம் மீன்ஸ் ஃபுல்லாக இருந்தது. அதனால் நாங்கள் சேர்ந்து உட்கார்றதுக்கு கிடைக்கல. மீன்ஸ் என்னென்னா, கோயம்புத்தூர் டு திருப்பூர் வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் கூட்டம் ஏறிச்சு. அப்போ நாங்கள் கொஞ்சம் தனியாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி வரைக்கும் ஒரு 2 ஸ்டாப்பு தான். திருச்சி வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் தனியாக உட்காந்துருந்தோம், ஈரோடு டு திருச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாவே தான் சேம் ஒரே சீட்லேயே உட்காந்துக்கிட்டோம். இது ஏன் அப்படின்னா, அப்புறம் நாங்கள் டிடிஆர்கிட்ட கேட்டப்போ அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் எப்போ புக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. 1 வீக் முன்னாடி அப்படின்னு. கிடையாது, நீங்கள் ஒன்றா உட்காரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 டேஸ் முன்னாடி, 20 டேஸ்க்கு முன்னாடிலாம் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பர் தான் கிடைக்கும், பக்கத்தில் உட்கார்ற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் 20 டேஸ் முன்னால் நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் தாண்டினோடனே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. க்ரீனிஸாக ஃபுல்லாக அந்த ட்ராக் ஒட்டியே நிறைய இந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸுங்கிறதுனால எங்கேயுமே 2 மினிட்ஸ்க்கு மேலே நிற்கவே இல்லை. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி திருப்பூர், ஈரோடு, கரூர் 2 மினிட்ஸ் தான் நின்றுதுங்க. திருச்சியில் மட்டும் அந்த என்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட திருச்சியில் மட்டும் ஹால்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாக போயிட்டே இருந்ததுங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் ஷார்ப்பாக 1 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் லஞ்சுக்கு சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது நாங்கள் லஞ்ச் ட்ரெயின்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் அந்த மாதிரி பிளானில் தான் வந்தோம். பட் கூலிங் நல்லா ஹெவியாகிடுச்சு, திருப்தியாகவும் இருந்தது. அதனால் ரூமில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் லஞ்ச் வந்து ரூமில் எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட்டோங்க. அவ்வளோ நேரம் வரைக்கும் பயங்கர ஹீட்டாக ஃபீல் பண்ணுது. இந்த தஞ்சாவூர் இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது ஃபுல்லாக தண்ணியாக அங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா காற்று நல்லா சில்லுன்னு வந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் அவ்வளோ நேரம் ஹீட்டாக இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. கரெக்டாக 1 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பயங்கர வெயிலுக்கு நாங்கள் கொடையெல்லாம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கொடை எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தாலும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈவி வெஹிக்கிள் வந்து நாங்கள் இறங்கின உடனேவே ஃபஸ்ட்டு ஒன்று ட்ராப் பண்ண போனார் இந்த அண்ணா. எங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னே நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வர்றேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 4 பேரும் லக்கேஜெலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஈவி வெஹிக்கிளை யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ அந்த அண்ணாவே சொன்னார், நீங்கள் ஆட்டோ ஏறுற இடம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு இதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என் பொண்ணுக்கு தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரைடு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போது நம்மளால் நடக்கிறதுக்கு முடியும், பட் ஆனால் நிறைய லக்கேஜ் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது கொடையெல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம், பட் இப்படி பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் நிறைய நடக்கணும் செய்யணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் பிளானில் வந்தோம், கொஞ்சம் மொபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் நாங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் 3 பேருமே பேசிட்டோம், கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லக்கேஜெலாம் இருக்கும்போது கொடையும் வச்சுட்டு லக்கேஜும் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம், பாப்பாவும் வச்சுட்டு அப்படின்றதுனால யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட என்னோடய பொண்ணு தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா இந்த ரைடில்.
கரெக்டாக அந்த ஆட்டோ ஸ்டாண்டு அங்கே நாங்கள் ஆட்டோ ஏறுற இடத்த வரைக்கும் அந்த அண்ணா கொண்டு போய் விட்டுட்டார். அந்த அண்ணா சொன்ன மாதிரியே அங்கே போன உடனே ஒரு அண்ணா வந்து வண்டி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க, டாக்ஸி. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம், ஹோட்டல் செல்லான்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்ணா டாக்ஸி வந்து ஆட்டோ காசு தாங்க கேட்குறேன், 150 கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்ஸியை எடுத்துகிட்டு நாங்கள் ரூம் போயாச்சு. பயங்கர வெயிலுங்க, பயங்கர வெயில். நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே போய் கேன் வாட்டர் வாங்கி எங்களோட பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அந்த கேன் வாட்டர் நம்ம பேக்லேயே வச்சுருந்து அந்த ஹீட் ஆகி அது குடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்றதுனால எங்களோட வாட்டர் பாட்டில் எப்போவுமே நாங்கள் 4 பேருமே அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க தனியாக வச்சுட்டு தண்ணி காலியாக நிறைய தண்ணி குடித்தோங்க. வெயிலுன்னு சொல்லிட்டு காலியாக பாட்டில் வாங்கி அதில் ரீஃபில் பண்ணி நிறைய தண்ணி குடித்தோம். ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த 3 நாளுமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ ஹோட்டல் வந்தாச்சுங்க. ஹோட்டல் ரூம் இந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ரீசனபிள் காஸ்ட்டு தான். பர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2200. நாங்கள் 4 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது ரூம்ஸ் எல்லாம். அப்புறம் ரூமில் போய் நாங்கள் எடுத்துகிட்டு போன சப்பாத்தியெல்லாம் எடுத்து அங்கே நியூஸ் பேப்பர்லாம் விரிச்சிட்டு நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு போய்க்கலாம், நைட்டு வந்து அங்கே வேறு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அந்த பிளானில் தான் போனோம். பார்த்தா எங்களுக்கு சாப்பிட முடியல, பாதி தான் சாப்பிட்டோம். இதில் நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேறு நான் வீட்டிலேருந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த புளிக்குழம்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் சாப்பிட்டோம். வீட்டிலேருந்து குக்கும்பர் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அதையும் சாப்பிட்டதுனால சப்பாத்தி வந்து ரொம்பவே சாப்பிட முடியல. ஒரு 4 மணி அந்த மாதிரி கோயில் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சூரியனார் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சூரியனார் கோயில் போனோம். இது பார்த்திங்க அப்படின்னா விளக்கு அர்ச்சனைக்காக தேங்காய், பழம், அந்த வஸ்திரம்லாம் வச்சுருந்தாங்க. அது வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே அப்படியே போக ஆரம்பித்தோங்க. அங்கே அப்புறம் இந்த அர்ச்சனை தட்டு பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் சொன்னாங்க அந்த வஸ்திரத்தோடு சேர்த்து. அந்த விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா சொன்னாங்க, 150. அங்கேயே செப்பல்லாம் விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட பேக்லாம் அங்கேயே வச்சுட்டு அப்புறமா அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம். போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு போன அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி தேங்காய் பழம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எப்படி யோசித்தோம் அப்படின்னா ஒரு தேங்காய் பழத்தட்டு வாங்கி அதையே நாங்கள் 4 பேரோட ஃபேமிலிக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் சூரியனார் கோயிலில் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. எல்லாருமே தேங்காய் பழம் வாங்குறதுல தப்பே இல்லைங்க. என்ன அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகும், தேங்காய் பழம் கெட்டு போகும் இல்லையா, அதனால் அப்படி பிளான் பண்ணோம். சூரியனார் கோயிலில் அக்செப்ட் பண்ணாங்க. நாங்கள் 7 கோயில் போனோம், மற்ற 6 கோயிலில் அதை அக்செப்ட் பண்ணல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வாங்கிட்டு அதை வெளியில் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் நாங்களும் பண்ணோம். தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் அர்ச்சனை டிக்கெட்டும் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சு. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா குரு பகவான் சூரிய பகவானை பார்த்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கோயிலோட பெரிய சிறப்பு. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி குரு பகவான் சூரிய பகவானை பார்த்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. கோயிலுக்கு வெளியில் 2 சைடும் நிறைய கடையெல்லாம் இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அந்த கோலம் போடுறது, அந்த அச்சு, நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கேவும். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கிட்டு போன விளக்கை இந்த பக்கமாக விளக்கு ஏற்றிட்டு தான் உள்ளே போகணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே விளக்கு ஏற்றிட்டு உள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்தது, அதுவும் வாங்கியாச்சு. அது வீட்டில் மாட்டினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நாங்கள் எல்லோரும் வாங்கிட்டோம்.
அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஒரு அண்ணா கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இது வந்து குரு பார்த்த சூரியன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது குரு வந்து சூரியன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சமே தர்றவர். ஸோ அவரையே குரு பார்க்குற ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னார். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் கும்பகோணம் வந்து சூரிய பகவானை தரிசனம் பண்ணியாச்சு. என் பொண்ணுக்கு தான் விளக்கேற்றணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் விளக்கேற்றுறப்போ ஐயோ கை சுற்றும், எனக்கு பயமாக இருக்குன்ட்டு விளக்கேற்றுனாங்க. ஆனால் நான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு நான் பயப்படுவேன். அத்தனை பட்டாசும் அசால்ட்டாக வெடிப்பாங்க. விளக்கேற்றுறதுக்கு மட்டும் பயமாக இருக்குன்றாங்க. ஜென்சி கிட்ஸை எப்படி வர்ணிக்கிறதுனே புரியல. பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஐயோ அம்மா சுற்றுன்னு சொல்லிக்கிட்டே கடைசியில் அவங்க விளக்கேற்றவே இல்லை. என் கூட வந்தாங்கல்ல என்னோடய ஃப்ரெண்டு, அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு 10 ஷாட்டு, அது 60 ஷாட்டு எல்லாமே ஃபேன்சி ஐட்டமாக தான் வெடிப்பாங்க பட்டாசெல்லாம். ஆனால் விளக்கேற்றுறப்போ அவங்க பண்ண காமெடி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்மரில் அதுவும் சண்டேயில் போகிறோம். கோயில் எவ்வளோ கூட்டமாக இருக்குமோன்னு பயந்துகிட்டே தாங்க போனோம். ஆனால் ரொம்பலாம் கூட்டம் இல்லை. பொறுமையாக அமைதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டோம். விளக்கேற்றிலாம் முடிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகோல் விநாயகர் அப்படின்னு சொல்லி விநாயகர் இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் மூலவரை தரிசிக்கிறதுக்காக உள்ளே போயாச்சு. அங்கே கோயில் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. கோவிலுக்கு உள்ளேயும் கடைகள்லாம் இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா சாமி படம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாஸ்து மகாலட்சுமி அந்த படம்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஆனால் நல்ல சகுனம், நாங்கள் உள்ளே போகிற நேரம் கரண்ட் போயிடுச்சு. உள்ளே வந்தாச்சு. குரு பார்வையில் சூரிய பகவான். உள்ளே போகும்போதே ஒரு நல்ல வைப்பு ஃபீல் பண்ணோங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு அங்கே கொடுத்தோம். இங்கே இல்லைங்க, வெளியில் உற்சவருக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வெளியில் வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளேயே பார்த்திங்கன்னா புளி சாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நான் வீடியோ கேப்சர் பண்ணலை, ரொம்ப சூப்பராக இருந்தது. என் பொண்ணு தான் திரும்ப ஒரு 3 டைம் வாங்கி சாப்பிட்டா. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தால் புளி சாதம் சாப்பிட்டதுக்கு வெளியில் வந்தால் இது பார்த்திங்க அப்படின்னா நார்த்தங்காய் ஜூஸு. நாங்கள் இது பார்த்தோன்னே சாத்துக்குடி ஜூஸுன்னு நினச்சோம். அங்கே கேட்டால் இது நார்த்தங்காய் ஜூஸுன்னு சொன்னாங்க. அதுவும் வாங்கி ஆளுக்கு 2 குடித்தோம். அது குடித்தா நல்லா டைஜஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. குடித்தோடனே நல்ல ஃபீல் இருந்தது. குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா டைமும் ஒரு 8:30 கிட்ட ஆச்சு. சரி ஓகே இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பொறுமையாக தான் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக இதெல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக கிளம்பணும். அதனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இது எப்படி அப்படின்னா நாங்கள் ஹோட்டல்லேருந்து கேப் புக் பண்ணி வந்துவிட்டோம். திரும்ப போகும்போது அந்த டைமில் நாங்கள் தேங்காய் பழம் வாங்கின இடத்துல அவங்க சொன்னாங்க, தெரிஞ்ச எங்களோட ஆட்டோ இருக்குது, வேணால் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே, லக்கேஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டோவே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ போகும்போது நேராக ஹோட்டல் போல் மகாமக குளத்தில் போய் இறங்கிட்டோம். அங்கே ஏன் அப்படின்னா அடுத்த நாள் அங்கே குளிச்சுட்டு அங்கே வீரபத்திர சாமி கோயிலில் விளக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக போனோம். அப்போ கோலம் எந்த டைம் திறப்பாங்க என்ன அப்படிங்கிறத விசாரிக்கலாம், முன்னத்து நாளே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பிளான் பண்ணி அடுத்த நாள் போய்க்கலாம், முன்னாடியோ இல்லை லேட்டாகவோ போயிடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் முதல் நாளே போய் அதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக போனோம். ஆனால் அங்கே இந்த பசுமாடு இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே பழம் காயெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அவங்கக்கிட்ட பழம்லாம் வாங்கி நான், என் பொண்ணு, என் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து பசுமாட்டுக்கு கொடுத்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த பசுமாடு அவ்வளோ அமைதியாக நாங்கள் கொடுக்குறதெல்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது.
அப்புறம் என்ன அப்படின்னா அங்கே காயெல்லாம் இருந்ததில்ல, அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே வச்சு கொடுக்காதீங்க, அது இங்கே இந்த காயெல்லாமே சாப்பிட்ரும், இங்கே கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப என்ன அப்படின்னா அந்த பக்கம் நீ போன்னு சொன்னால் அது போகவே இல்லை. அப்புறம் நான் தான் என்ன பண்ணேன், ஒரு பனானா எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு அங்கேயே நிற்க வச்சேன். ஆனால் இவங்க என்னன்னா நான் அங்கே கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு அங்கே நிற்கலை, திரும்ப மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி தான் நீங்கள் இப்படி பண்ணீங்க, இப்படிலாம் கொடுத்து பழக்குனீங்க அப்படின்னா டெய்லி இப்படி வரும், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒன்றுமே பண்ணல, அவங்க தான் பயந்தாங்க, ஒன்றுமே பண்ணல, அது அமைதியாக வந்து நின்றுக்குச்சு. அப்புறம் இந்த மகாமக குளங்க நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே போய் விசாரித்தோம். நாளைக்கு காலையில் குளம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, இங்கே குளிக்கலாமா எல்லாம் கேட்டோம். அவங்க சொன்னாங்க 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு கேட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் கால் வந்து நனைச்சிக்கோங்க, இறங்கி குளிக்காதீங்க, பயங்கரமாக பாசி இருக்கும், வலிக்கிறோம். உள்ளே 27 28 கிணறு இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப இறங்கிடாதீங்க. ஒரு மக்கி ஏதாவது கடையில் வாங்கிக்கோங்க, நீங்கள் அதை எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க, தலையிலேருந்து ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் முங்கி தான் குளிக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு நீங்கள் மூழ்கி குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இருந்துட்டு சரி ஓகேன்ட்டு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, ஏங்க இங்கே குளிக்கலாமா, சுத்தமாக இருக்குமா? இப்போது ஆறு அப்படின்னா தண்ணி எல்லாமே ஓடுற தண்ணி, பிரச்சனை இருக்காது. இது வந்து குளமா இருக்குது இல்லையா, இங்கே பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, இது வந்து தீர்த்தம்னு நீங்கள் நினைங்க, அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உண்மையிலே இது தீர்த்தம்தான். மகாமக குளம்ங்கிறது எப்படி சொல்கிறது, தீர்த்தம்தான், புனிதமான தீர்த்தம், புனிதமான நதி. அப்படி தான் நாம் எல்லோரும் பார்க்குறோம் வெளியூர்காரங்கெல்லாம். ஆனால் அங்கே நடந்தது வேறு. ஸோ அதை கண்ணால் பார்த்தோம் அடுத்த நாள். ஆனால் நாங்கள் அது வந்து அங்கே மூழ்கி குளித்தோமா இல்லையாங்கிறது நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ அவங்க அப்படி சொன்னாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே அந்த குளத்தை சுற்றியே ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தது, க்ரீன் கலரில் ஒரு குட்டி குட்டி பூரி மாதிரி. அதுக்கு பேர் வந்து முடக்கத்தான் அப்படின்னு சொன்னாங்க, முடக்கத்தான் கீரை போட்டு பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அது வந்து இந்த குட்டி குட்டி பூரி மாதிரி, ஒரு பூரி 10 ருபீஸ் சொன்னாங்க. பார்த்திங்க அப்படின்னா 2 பூரி 20 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் மேலே ஒரு பொடி மாதிரி ஒன்று தூவி கொடுத்தாங்க. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டாங்களா, எனக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு குளத்தை சுற்றி அப்படியே சின்னதாக ஒரு வாக் போயிட்டு ரொம்பவே அழகாக, ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கும்பகோணத்தில் கால் வச்ச இடமெல்லாம் கோயில், 365 நாள் பத்தாது, அவ்வளோ கோயில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நடந்தது, பயங்கர டயர்டு. குளத்துக்கு பக்கத்துலேயே தான் எங்களோட ரூம் இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக வாக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு சக்கரவள்ளி கிழங்கும் நான் கொண்டு வந்திருந்தேன், அது சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்டுட்டு பயங்கர டயர்டில் நல்ல தூங்கி காலையில் 6 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிச்சு குளத்துக்கு வந்து குளிக்கணும் அப்படிங்கிற பிளானில் போய் தூங்கினோம். ஆனால் நான் அடுத்த நாள் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.